அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு உயிரியல் படிப்பு சம்பந்தமான ஒரு கிளை படிப்பு, அதாவது பயாலஜி ஸ்டடீஸில் ஒரு பிரான்ச் ஸ்டடீஸ், ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்தாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், மலர்கள் மற்றும் மலர்களை சேகரித்தல் மற்றும் மலர்களை கொடுக்கக்கூடிய செடிகளை பற்றிய படிப்புக்கு பேர் தான் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்தாலஜி என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை. ஆந்தோஸ் என்று சொன்னால் அது மலர்கள் என்பதை குறிக்கும். லாஜியா என்று சொன்னால் சேகரித்தல், கலெக்ஷன் என்கிற பதத்தை குறிக்கும். ஆந்தாலஜி என்பது மலர்களை சேகரித்தல் என்பது மட்டும் அல்லாது மலர்களை கொடுக்கக்கூடிய செடிகள் பற்றிய படிப்பும் ஆனது. சரி, இந்த ஆந்தாலஜி என்கிற வார்த்தை முதலாக எப்போது பயன்படுத்தப்பட்டது என்பது தோராயமாக 1630ஆம் வருடம், அதிலிருந்து 1640ஆம் வருடம் வரை அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆந்தாலஜி என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இந்த ஆந்தாலஜி அப்படிங்கிறது பயாலஜியில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு இடங்களில் பல்வேறு நேரங்களில் பயன்படுத்தப்படுது. புத்தகங்களை சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்திற்கு பெயரும் ஆந்தாலஜி என்று தான் சொல்லப்படுது. இசைகளை சேகரித்தல், குறிப்பிட்ட ஒரே மாதிரியான இசைகளை சேகரித்தல், ஓவியங்களை சேகரித்தல், கலைப்பொருட்களை சேகரித்தல், இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் ஆந்தாலஜி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. தேர்வில் எந்த இடத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பதிலை சரியாக சொல்லணும். ஆந்தாலஜி என்கிறது பயாலஜி பிரிவில் கேட்கப்பட்டால் நீங்கள் மலர்கள் மற்றும் மலர்களை சேகரித்தல் என்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். கேள்வி கேட்கக்கூடிய இடம் எந்த பிரிவு, எந்த துறையை சார்ந்தது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆந்தாலஜி என்கிற ஒரு வார்த்தை பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படுவதனால நாம் கேள்வி எந்த துறையில் இருந்து வருகிறது என்பதை பார்த்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.